வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் டைம் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடே ஒரு விதமான வைபிள் இருக்குது. இந்தியாவில் மற்ற பகுதிகளெலாம் ஜந்தர் மந்தரை பற்றி பேசினா இங்கெல்லாம் ஜனநாயகன் அப்படின்னு வைபு. இது வரைக்கும் ஒரு 4 அமைச்சர்கள் அப்படியே படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அந்த எமோஷ்னல் வீடியோக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், இப்படியே பல வீடியோக்கள். மேபி நம்ம பேசி முடித்து எடுத்துக்கிறதுல இன்னும் 4 அமைச்சர்கள் கூட கண்ணீர் விடக்கூடிய ஒரு வீடியோ. எதுவும் ஃபேர்வெல் கொடுக்கறதுனால அந்த உணர்வா எப்படி பார்க்க வேண்டியது? ஏன்னா காலைல ஒரு அமைச்சர் போட்டதும் அடுத்த வரிசையாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பார்த்து இந்த காப்பி கேட்ட மாதிரி எதுவும் பண்ணுறாங்களா? எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அந்த காலத்தில் இலவு வீட்டில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒரு இப்போ முந்தா நாள் கூட ஒரு சாமியார் பேசிட்டு இருந்தாப்புல. ஏதோ ஒரு கேட்கும்போது நித்தி தான் பேசிட்டு இருந்தாப்புல. சாவு வீட்டில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு ரொம்ப காமெடியாக பேசிட்டு இருந்தாப்புல. இதை நம்ம அதுக்கு எதுவும் பேசியிருக்கோம். நித்தி ஒரு ஞானி, பல கருத்துக்களோட ரொம்ப நகைச்சுவையாக பேசியிருந்தோம். இது மாதிரி இந்த கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் செருப்படி வாங்கிட்டு சாவுக்கு வந்துடுவாங்க. வீட்டில் ஏற்கனவே பஞ்சாயத்தாக இருக்கும். தின்னொரு ஃபோன் வரும், சித்தப்பன் சேர்த்துட்டாரு அப்படின்னு இங்கே கிடக்கும், பாடி இங்கே கிடக்கும். வந்துட்டு இங்கே வந்து அடித்து அழுவாங்க. உயிரோடு இருக்கப்போ டீ கூட வாங்கி தர மாட்டா. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஐயோ சித்தப்பா போயிட்டேன்னு அவன் ஒரு பச்சை தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டான். இவன் எதுக்காக இங்கே வந்து கதறி அழுவான்னா, வீட்டில் வாங்கின செருப்படியை இங்கே வந்து அழுதுகிட்டு இருப்பான். ஆனால் காரணம் வந்து சாவுக்கு அழுகிறான்னு நினச்சிக்கிறேன். ஒரு கிளவி அடித்து அழுகு. அவர் மேலே ஒரு அது கிடையாது, வேற ஏதாவது காரணமாக இருக்கும். புரியுது அவங்களுக்கு? வேற ஏதாவது காரணம், அவங்க சோகத்தை அவனோட லிங்க் பண்ணி அழுவாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என் மகளை கட்டிக்கிறேன் நீ. அந்த காலத்தில், இப்போ வேற லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. மகளை கட்டிக்கிறேன்னு இந்த நாய் தானே ஏமாத்தினா, இந்த நாசமாக போயிட்டான்ல, செத்துட்டான்ல, கொண்டாடி பாரு உயிரோட இருக்கா. விவேக் கூட இன்கம் டேக்ஸ் என் குடும்பத்தை கெடுத்த நாய் இது செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுவாங்க. சித்தப்பா எனக்கு அந்த முந்திரி காட்டை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி சித்தப்பா இப்படி அழுகிறவன் தான் நிறையா பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இதில் ஜனநாயகன் படத்தில் வந்து அழுகிறாங்க அப்படின்னா அவங்களோட இது வேறு மாதிரி இருக்கும். திடீர்னு பல பேருக்கு இன்னும் வந்து நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், எங்கே இருக்கோன்னே இன்னும் புரியாத ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? நம்ம எம்எல்ஏவா, நம்ம அமைச்சரா அப்படின்னு இன்னும் அந்த பிரம்ம பிடிச்சி பித்து பிடிச்சி போய் இருக்கிற ஆட்களும் இருக்காங்க. அது இல்லைன்னு அவங்களே சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு இப்போ உணர்வு அப்படின்றது பொங்கிட்டு வரும் டக்குன்னு. இப்போ அந்த வடிவேல் காமெடியில் பார்த்தீங்கன்னா, அத்தா மகமாயின்னு கும்பிடும்போது டப்புன்னு அந்த ஜெல்லி கணேஷ் பொங்கிடும். ஐயோ என்ன பொங்குறாருன்னு, பொங்கல் சாப்பிட்டா, பொங்கல் நிறைய சாப்பிட்டு. அதனால் இந்த பொங்குறதுக்கு பொங்கல் சாப்பிட்றதுக்குமே லிங்க் இருக்கும்போது இவங்க பொங்கி அழுகிறதுக்கு எத்தனை லிங்க் இருக்காது. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராமு சோமுன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி இதயக்கணி பார்த்துட்டு எடப்பாடியார் அழுததையும் இந்த பக்கம் இவங்க அழுததையும் எடுத்து போட்டு ராமா சோமு அப்படின்னு போட்டு அந்த காலத்தில் அப்படித்தான் அழுவாங்க. அதுக்கு காரணம் சாவு கிடையாது, அந்த மனிதனை வந்து லிங்க் பண்ணுவாங்க, அந்த பிள்ளையோட லிங்க் பண்ணுவாங்க. சின்ன வயசில் இந்த பிள்ளையை கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினா, அந்த பிள்ளையை போய் கட்டின்னு தான் நாசம் செத்தே போயிட்டான்ல, என் மகன் நல்லா இருக்கார்ல, நாசமாக போனவனே போய் தொலை அப்படின்னு. இல்லைன்னா இவன் செத்ததுனால இவன் மகன் நாசமாக போயிருப்பான். வேறு ஏதோ ஒரு வழியில் எவனுக்கு கல்யாணம் கொடுத்துட்டு இப்படி உனையை நம்பி இப்படி நாசமாக ஆக்கிட்டு, என் மகன் வாழ்க்கையை நாசமாக போச்சு, எவனுக்கு ஒருத்தனை கட்டி கொடுத்து நீ செத்துட்டியடா பாவி அப்படின்னு நினச்சி இந்த கிளவி அழுவு. இப்படி பல்வேறு ரூபத்தில் அழுவாங்க. அந்த மாதிரி இவங்க படத்தை பார்த்தோடனே சில பேருக்கு வந்து டக்குன்னு பொங்கும். ஆனந்த கண்ணீராக கூட இருக்கலாம், வரும், கட்டாயம் வரும். மாண்புமிகு அப்படிங்கிற அந்த ஒரு இது இன்னைக்கு சேர்ந்துருக்குன்னா, ஆமாம், அதுக்கு யார் காரணம் அப்படிங்கும்போது அதை பார்க்க, அதுவும் நேரில் அதை பார்க்கும்போது அழுக வந்துடும், டக்குன்னு பொங்கிடுவாங்க. அது வந்து உண்மைதான், நடிப்பு கிடையாது. மேபி இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா நீங்கள் கூட்டணிலாம் இல்லாமலே நம்ம ஜெயிச்சிருப்போம்னு கூட ஒரு உணர்வு இருக்கலாம். பட் இப்போ வந்து என்னென்னா, அவனுக்கு அந்த மனிதர்கள் தானே அந்த உணர்வு இருக்கும். ஹியூமன் கேபிட்டல்ஸ்க்கு வந்து அந்த பொங்கும். அப்படியே நம்மளா இன்றைக்கி இப்படி இருக்கோம், யாருனால இருக்கோம், இதான் என் தலைவனால் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மாலையாக கண்ணீர் கொட்டின்னு. சில பேர், சில கல் நெஞ்சக்காரங்க தான் அழுக மாட்டாங்க. சில அமைச்சர்களாக இருப்பாங்க, விஜயை வச்சு பாடநூல் கூட நம்ம தம்பி தான் இருக்காப்புல. இப்படி பல்வேறு பதவிகளை அனுபவிச்சவங்க. அதில் வந்து குறிப்பாக இவர் அழுதாப்புலையா, யார் நம்ம கூட்டணி கட்சியில் யாரும் அழுதாங்க. கூட்டணி கட்சி வீடியோ எதுவும் வரல. அவங்களுக்கு ஃபஸ்ட் டிக்கெட் சண்டை போட்டு அவங்க வாங்கினது இல்லை. டிக்கெட்டை எப்படி வாங்கினதுன்னு அவங்களுக்கு பார்த்துருப்பாங்க.
இல்லை கொடுத்து விட்டுருப்பாங்க, அமைச்சர்னால சில எம்எல்ஏனால கொடுத்து விட்டுருப்பாங்க. இது வரைக்கும் வரல. அவரில் ஏதாவது ஒரு தேட்டரில் கொடுத்து பார்க்க சொல்லுங்கள், ஏன்னா நாளைக்கு திடீர்னு ப்ரெஸ்ஸில் கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல வேண்டிய இருக்கும். படத்துல இருந்து முக்கியமான விடுதலை சிறுத்தை அமைச்சர் இருக்கா அப்படியே, வன்னியரசு இருக்காரு. வன்னியரசுலாம் பார்த்துருப்பாப்புல, குடும்பத்தோடு பார்த்துருப்பேன். ஏன்னா வன்னியரசு ஒரு திரை விரும்பி, நான் சில இதில் கூட நான் பார்த்துருக்கேன், ப்ரிவியூ ஷோவில் கூட வந்திருக்காப்புல. வன்னியரசு பார்த்துருப்பாப்புல, பார்த்துட்டு வன்னியரசு கூட கதறி அழுதுருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் ஐயுஎம்எல் இது போக தோழர்களுக்கு ஐயுஎம்எல்லாம் அழுதுருப்பாங்க, தொப்பியை கழட்டி வச்சு தொழுகையை நடத்திருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதில் அப்படி ஒரு இல்லை இது வரலாற்றிலே நடக்காதது இல்லை. அதில் 3 அமைச்சர்கள் வேறு நடிச்சிருக்காங்க. அதில் இன்னொன்று அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களுக்கு முன்னாடி ஒரு கல்லூரி கீழக்கரையில் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் பேசும்போது, நான் வந்து ஒரு முசல்மானாக நடிச்சிருக்கேன், தளபதிக்காக உயிரையே கொடுக்குற ஒரு உயிர் நண்பனாக நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது மேடையில் கீழே உட்காந்துருந்தவங்கெல்லாம் கூட அப்படி கண்ணீர் விட்டுருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே அந்த உணர்வு கத்திருப்பாங்க நடத்தினார். ஸோ அந்த மாதிரி உணர்ச்சிகளை தூண்டுறது தானே இதெல்லாம். தூண்டும் போது உண்மையிலே அழுக வந்துடும். அது என்னத்துக்காகங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உள்ளுணர்வு இந்த நடிகை இல்லையேன்னு அழுதுருப்பான் சில பேர். இந்த நடிகை கரெக்டாக செலக்ட் பண்ணி தலைவன் போட்டிருக்கானே, தலைவா வாழ்க தலைவா, இன்னொரு டான்ஸ் இன்னொரு சாங் வச்சிருந்துருக்கலாமே கடைசி படத்தில். இதில் இவர் கூட ராகவா லாரன்ஸ் சேர்த்துருக்கலாம், இல்லை சேர்க்காம விட்டது நல்லதுன்னு தான் பல பேர் அழுதுருப்பாங்க. சேர்த்துருந்தா ஆனந்த கண்ணி ஆயிடும். ராகவா லாரன்ஸில் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் கதை. இப்போ மாஸ்டர்கள்லாம் மாறிட்டாங்க. லேட்டஸ்ட்டாக இப்போ தம்பி இப்போ இவர் இருக்காப்புல நினைக்கிறேன், யார் இந்த சில்வியாவோட அந்த யார் இப்போ சாண்டி மாஸ்டர். சாண்டிலாம் நல்லா தங்கமான டைப்பு, வெகுளித்தனமான ஆள், ரொம்ப விவரம் தெரியாது. சாண்டிலாம் இப்படி ஏமாத்துகிற குணம்லாம் கிடையாது, ஊரடிச்சு உலையில் போடுறது அந்த மாதிரி ஜாலியாக ஆடுவாப்புல. ஒரு பக்கம் ஒய்ஃபோட ஆடுவாப்புல, மச்சினியோட ஆடுவாப்புல, அப்படி ஜாலியாக அப்படி போயிட்டுருப்பாப்புல. சாண்டிலாம் அந்த மாதிரி துரோகி கிடையாது. ஸோ அப்படி பார்த்தா சாண்டிக்கு தான் மினிஸ்டர் கொடுத்துருக்கணும், லேட்டஸ்ட் டான்ஸர் அவர் தான். ஒருவேளை இடைத்தேர்தல் எதுவும் நின்று வந்தாருன்னா வரலாம், எம்பியாக கூட ஆக்கலாம் சாண்டியை. எம்பிஐ பார்லிமெண்ட்டுக்கு அங்கே போனோன்னா அப்படி ஹிந்தி பட வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் என்னென்னு. சாண்டியை இப்போ என்னென்னா யார் யார் அழுதாங்கன்றது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. வன்னியரசு அழுதாப்பிள்ளையான்ற வீடியோ வரணும், ஐஎம்எல் அழுதாங்களான்ற வீடியோ வரணும். காங்கிரஸ் விஸ்வநாதன் அவர் ஏற்கனவே அந்த சச்சின்ல வாடி வாடி பாட்டுக்கு கைப்படாத சீடிக்கு அவ்வளோ அந்த ஆட்டம், இந்த பாட்டுக்கு எப்படி ஆட போறாரு அப்படின்னு ஒரு தளபதி கச்சேரி ராவண மகண்டாக்கெல்லாம் இன்னும் எடுத்துருவாப்புல இல்லை, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க கம்யூனிஸ்ட் மினிஸ்டர் ஆகலை, இருந்தாலும் அவங்க ஆஃபீஸில் அவங்க கண்ணீர் வடிச்சு தான் இருப்பாங்க. அது காரணம் வேறையாக இருக்கும். மதிமுக வைகோலாம் வந்து என்னன்னா கதவை சாத்திட்டு மூக்கை சிந்திட்டு எழுதிருப்பார், கதவை சாத்தி இருந்திருப்பார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகோ வீட்டில் வேலை பார்க்குற எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுருங்க. அப்படி இருக்கும்போது கதறி எழுதி வைகோலாம் சொல்லவே வேணாம். வைகோலாம் சிவாஜி வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் திரை உலகத்தில் வந்ததுனால அவர் ஜெயிச்சாரே தவிர, வைகோ திரை உலகத்துக்கு வந்திருந்தால் சிவாஜி கணேசன் அப்படின்ற கேரக்டர் இருந்திருக்காரு. ஏன்னா ரியல் ஆக்டர். அதாவது வைகோ வந்து கட்சியை விட்டு பிரிகிறார், டிஎம்கே விட்டு. அதனால் பலர் அப்பாவிகள் தீக்குளிச்சு இறங்குறாங்க. அந்த இதில் போய் அடித்து போனால் அந்த ராஜ்கிரண் அழுகிற மாதிரி அடிக்கிறார், சாம்பல் அடிச்சுட்டு 10 அடி திரும்பி வந்தோன்னே சிரிச்சிட்டே பேசிட்டு போகிறார். அப்பயே கட்சியை விட்டு பாதி பேர் போயிட்டாங்க, ஐயோ இருந்தாலும் பெரிய சைக்கோவாக இருப்பான் போல அப்படி. ஸோ அந்த மாதிரி வைகோலாம் அழுதுருப்பாங்க. அது வீடியோ இன்னும் வரல, இனிமேல் தான் வரும். இதில் அமைச்சர் பதவி கிடைக்காத சிலரும் கூட அவங்களும் அழுதுருப்பாங்க. தாரா இப்போ ஒரு மாதம் விட்டு விட்டேன். ஏன்னா தம்பி இவெல்லாம் நம்ம கதறி இருக்கான். யார் அன்றைக்கி போய் பார்த்துருக்கேன் தம்பி, யாருன்னா ஃபிலிக்ஸ் எல்லாம் முதலமைச்சர் குடும்பத்தோடு போய் பார்த்துருக்கேன். ரொம்ப குஜாலாக பார்த்துருக்காங்க, பிறந்த நாள் அன்னைக்கு போனார் பார்த்துருக்காங்க. தம்பிலாம் எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருந்தான்னா எம்எல்ஏ அவர் செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக கூட இன்றைக்கி ஆயிருந்துருக்கலாம். பட் ஆனால் கிரகம் யாரை விட்டுச்சு? ஏன்னா இதில் ஒரு செக்ஷனுக்கு என்னென்னா மக்கள் இயக்கத்துலேருந்து வந்தவங்க. இறைவன் வந்து ஒரு அளவுக்கு தான் மக்களை சோதிப்பான், அதுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே சோதிக்க மாட்டான், அவனே கட் பண்ணி விட்டுருவான். இதில் ஏன்னா ஒரு செக்ஷன் நம்ம கட்சிக்குள்ளே மக்கள் இயக்கத்துலேருந்து வந்தவங்களை விடவும் பாதியில் வந்து எலெக்ஷனில் சீட்டை வாங்கி நின்றவங்களுக்கெல்லாம் அமைச்சர் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு முதல் உரசல் ஓடிக்கிட்டு இருந்ததுங்கிறதும் பேசப்பட்டது. இப்போ இதை விட முக்கியம், முந்தின நாள் ரிலீஸ்க்கு முந்தின நாள் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அதிகாரிகள், ஐஏஎஸ் செக்ரட்டரி, டிஜிபி இருக்கிறவங்க, ஏடிஜிபி எல்லாரையும் கூட்டு போய் ப்ரிவியூ தேட்டரில் முதலமைச்சர் பார்த்துருக்காரு அப்படின்லாம். ஆமாம், அது வந்து அப்புறம் அவங்களாம் படம் பார்க்கணும்னு விரும்ப மாட்டாங்களா? ஏன்னா அவர்கள் மனுஷன் கிடையாதா? அவங்களுக்கு குடும்ப பிள்ளை குட்டி இல்லையா? இல்லை அவங்க பிள்ளை குட்டிகளுக்கு ஓட்டு இல்லையா? எல்லாம் சேர்ந்து தானே ஒரு தேர்வு நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்களையும் கூப்பிடும்போது அவர்களுக்கு யார் டிக்கெட் தருவா? ஒரு டிஜிபி ஏடிஜிபி போய் தேட்டரில் போய் கேட்க முடியுமா டிக்கெட்டு?
அசிங்கம் இல்லையா? அதனால் அதிகாரிகள் வந்து அவமானப்படாமல் மரியாதையாக தன்னுடைய படத்தை பார்க்க வேண்டும் சிறப்பு டிக்கெட் அடித்து கூட கொடுத்துருக்கலாம். ஸ்பெஷல் ஷோ, ஒரு ஷோ முழுக்க ஃபுல்லாக போடுங்க, எல்லாம் ஏடிஜிபி, டிஜிபி, கமிஷனரு, ஏசி வரைக்கும் போடுங்க. அகில இன்ஸ்பெக்டரு இப்போ ஏட்டெல்லாம் டிக்கெட் கேட்டால் அது பார்த்து 2-3 நாள் கழிச்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு டே, அதாவது ஃபஸ்ட் டேக்கு முந்தின நாள் ப்ரிவ்யூ நேற்று அப்படின்னும் போது அதே போல் எல்லா துறை செக்ரட்டரிகளும் போய் முதலமைச்சரோட சேர்ந்து பார்த்துருப்பாங்க, அந்த டான்ஸை ரசிச்சிருப்பாங்க, சிறப்பாக நடந்திருக்கும். அதுக்கு முடிச்ச பிறகு எல்லாம் வாழ்த்து பொக்கெல்லாம் வேறு கொடுத்து அதையும் நீட்டிச்சு எதாவது செஞ்சாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா அவர் உள்ள தேட்டருக்கு உள்ளே போனது அந்த காரு ரிட்டன் படம் ஷோ முடிச்சுட்டு வெளில போகிறப்ப அந்த வீடியோ தானே தவிர அவர் எங்கே இறங்கி ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாரு? அதிகாரிகள் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க, இந்த இது கொடுப்பாங்க, பொக்கேக்க வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வாழ்த்து சொல்லிட்டு போஸ்டிங் தானே. எவன் தானே காசும் பதவியும்? ஏன்னா இவங்க இன்னைக்கு பட்ஜெட் சம்மந்தமான அலுவல் மீட்டிங் உள்ளக்குள்ளே நடக்க வேண்டியது படத்தினால. ஆமாம், இது படம் தானே, அதிகாரமே படம் தானே. படம் தானே ஆட்சியே செய்யுது. ஜனநாயகன் தான் ஆட்சி செய்யும்போது பட்ஜெட் ஆகுது மண்ணாங்க கிடையாது. அது இனிமேல் தான் பண்ணுவாங்க. அது இன்னொரு நாள் சேர்த்து பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை, இன்னொரு ஷோ பார்க்குற மாதிரி தான். அது பட்ஜெட் ஒரு ஷோ பார்த்து. இப்போ அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஊருக்குள்ளே திருவிழாவாக அதை கொண்டாடணும் அப்படின்னு அவங்கவுங்க ஒரு டார்கெட்டோட டிக்கெட்டெல்லாம் இன்றைக்கி ஃபஸ்ட் டே இப்படி அநேகமாக ஸ்பான்சர்டாக இருக்கும். இதில் கொடுத்துட்டாங்க, அதனால் சிறு குழந்தைகள் பார்க்க முடியாதுன்னு அழுதுகிட்டு பல இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இதில் போட்டுருவாங்க, இல்லை டிவியில் போட்டால் பார்த்துட்டு போகிறாங்க. உடனே பார்க்க முடியாதுங்கிறது தான். லோக்கல் சேனலில் இப்பயே போட்டால் கைது பண்ணுறாங்க. அது ஒரு லோக்கல் சேனலில் இப்போ இவங்க ஆட்சியில் வேலை இருக்கிறனால போடுறாங்க. கேபிள் டிவிலாம் இப்போ முடிஞ்சு போயிடுச்சு. இதில் தூக்கி போட்டு விட்ருவாங்க இன்ஸ்டாலையும். இதில் அது என்னது இப்போ இன்னொரு ஆப் ஒன்று இருக்குது, டெலகிராம் ஆப்பில் போட்டு விட்ருவாங்க. போட்டு ஃபுல் படத்தையும் பார்த்துருங்க. அது ஏற்கனவே போட்டு பார்த்துட்டாங்க எல்லாம். இப்போ தேட்டரில் பார்க்குறதுக்கு தான் போகிறாங்க எல்லாம் கொண்டாடுறது. ஏன்னா அந்த தேட்டருக்கு போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தானே. அவங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் போய் கத்துறது. அதுவும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் அவங்க வசனம் கேட்கவே போக மாட்டாங்க. ஒரு வசனம் கத்திட்டே கிடப்பாங்க. பூரா ஒரு வைபிள் இது பண்ணணும்னா ஒரு வீடியோ வந்தது. ஊர்புறத்தில் திருநெல்வேலியிலையோ தென்காசிலையோ ஒரு தேட்டரில் இந்த ஸ்க்ரீனுக்கு சுற்றி இருக்க மேடையில் பூரா முள்ளை வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க ரசிகர்கள் ஏதாவது ஸ்க்ரீன் மேலே இதாகிடுவாங்கன்னு உள்ளபடியே முள்ளுச்செடி வெட்டி கொண்டு வந்து நறுக்கி ஸ்க்ரீன் பாதுகாப்பு. ஏற்கனவே சீட்டை கிழிச்சிருக்காங்க, ஸ்க்ரீனை கிழிச்சிருக்காங்க சென்னையிலே பல தேட்டரில். அதுக்கு அவங்க பொழப்பு அவங்க தானே பார்க்கணும். அதனால் அப்படி மேபி இந்த ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஒரு ஃபீவர், இந்த வைபிளில் தான் தமிழ்நாடு அரசியல் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டெல்லியில் அங்கே போராட்டம் நடக்கிறதுனால ராகுல் காந்தி கைது அடுத்த நாளே. அதை விட முக்கியம் என்னென்னா இங்கே போராடின காங்கிரஸ்காரர்கள்லாம் கைதாகிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்ட போய் போலீஸு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள்லாம் கைது பண்ணிருச்சுங்கிறத கூட. காங்கிரஸில் யார் இருக்கா? மூத்த தலைவரே இல்லையே, பல பேர் இருக்காங்க. இல்லை சார், அவர் தங்கபாலெல்லாம் இன்னைக்கு. தங்கபாலெல்லாம் மூத்த தலைவர் இல்லை, வயோதிக தலைவர், வயோதிக வாலிபர் அப்படிதான் சொல்லுங்க. வயோதிக அன்பர்களேன்னு அந்த மாதிரி தான். அவரெல்லாம் மூத்த தலைவர் அப்படின்னா அவர் என்னத்தை சுதந்திரம் வாங்குறதுக்காக போராடினாரு. ஒரு காலத்தில் துணை அமைச்சராக இருந்து கொள்ளையடிச்சார். அந்த காசை வச்சுட்டு காலேஜ் சேனல்னு வச்சுட்டு பொழப்பு ஓடிருக்காரு. இப்போ பொழப்பு திருப்பி வந்து கொஞ்சம் காங்கிரஸில் மினிஸ்டர்லாம் இருக்கிறதுனால நம்மளை எதாவது விட்டாலும் அடிக்கடி அடிச்சு அடுத்த டைம் எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிடலாமா சாகிறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி இறங்கிடும். ஏன்னா எனக்கு என்ன புரியலன்னா அங்கே ராகுல் காந்தியை கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு ஏன் ஆளுநர் மாளிகை முற்றுகைன்னு புரியல. அவர் தானே மத்திய அரசு. அப்புறம் வந்து சோறு போட்டோடனையும் முற்றுகையிட முடியும் செக்ரட்டரியிட்ட போய். சைதாப்பேட்டையிலேருந்து இது இந்த பக்கம் பக்கன்றனால போயிட்டாங்க தெரியல. போகிறதுக்குள்ளே போலீஸ் அவங்கள மறித்து மொத்தமாக கைதுனா அப்புறப்படுத்திருக்காங்க. அவங்கள கொண்டு போய் கைதெல்லாம் கிடையாது, இங்கே கூட்டு போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த பக்கம் இறக்கி விட்ருவேன். அப்புறம் ஃபோன் பண்ணி வண்டியை வர சொல்லி இறக்கி போயிருவாங்க டீயை சாப்பிட்டு. அதுதான், கைதெல்லாம் கிடையாது. அதாவது அவங்க அமைச்சர்லாம் அதில் வேறு விஸ்வநாதன் அவர்களும் அதில் கலந்துட்டு கோஷம் எழுப்பினார். முற்றுகைக்கு போயிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளுநர் மாளிகை அமைச்சர் முற்றுகைன்னா அது ஒரு மாதிரி ஏதாவது சட்ட சிக்கலாக இருக்கிறதுக்கு அவர் நகர்ந்துட்டு இருப்பாப்புல. இவங்க போய் ஆளுநர் மாளிகை முற்றுகையிடப்படால போட்டிக்கு சத்தியமூர்த்தி பவன் இன்னைக்கு நயினார் அவர் ஒரு கட்சி ஆட்களோட போய் முற்றுகை. அங்கேருந்து கோஷம். உங்களுக்கு இது கொஞ்சமாச்சு உணர்வு தான், காவிரியிலேருந்து தண்ணியை வாங்கி கொடுங்கன்னு இவர் போய். ஏன்னா ராகுல் காந்தி அவங்க போடுற சண்டையில் மக்கள் தான் தெரிவிக்கும். ராகுல் காந்தி பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டதுனால நாங்கள் இங்கே காங்கிரஸ் ஆஃபீஸை முற்றுகையிடுறோன்னு. அதாவது காங்கிரஸ் பிஜேபிலாம் இப்போ எவ்வளோ வைப்பு. காங்கிரஸ் தலைவர் வீட்டை முற்றுகையிடலாம்ல, அது விருதுநகரில் இருக்குது மாநிலம். அவர் இப்போ டெல்லியில் வேற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தாலும் அங்கே போயிட்டாரு. வேற யாரும் தங்கபால் வீட்டை முற்றுகையிட வேண்டியதானே. இந்த முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி
அழகிரி வீட்டில் கடலூரில் போய் முற்றுகையிட்டவர்கள் அதுக்கு பஸ் டிக்கெட்டு காசு வந்துடுது. அவர் மாதிரி ட்ரெயின்லேயே போகலாம். காங்கிரஸ் எதிர்த்து ஏன் போராட முடியாதுன்னா இந்த மாதிரி பல சட்ட சிக்கல் இருக்குது. அழகிரியை தேடி போனால் கடலூர் தாண்டி போகணும், விழுப்புரம் தாண்டி, அதுக்கு ட்ரெயினும் இருக்காது, இறங்கி ரொம்ப தூரம் நடந்து போகணும், ஆட்டோ பிடிச்சி போகணும், பல சில வரமாட்டாங்க. மெயின் சென்னையில் சத்தியமூர்த்தி பவன்னாலே கூட்டம் வராது காங்கிரஸுக்கு. இனி வந்து பிஜேபி அந்த அங்கே கூட்டு போய் அழகிரின்னா அப்போ அவங்க இங்கே தங்கபாலை பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் நம்ம ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு வீடா சொல்லுங்கய்யா, நீங்கள் வேறு ஆட்டோவில் ஏறி பஸ்ஸில் ஏறி வந்தோம்னா முடிச்சுட்டு போகணும், அங்கெல்லாம் யாருங்க போகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை இவங்க இஷ்டத்துக்கு இவங்க பண்ண வேண்டியது. பாப்போம் சார். காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாடு அரசியலில் திடீர்னு பேசு பொருளா மாதிரி அட்டென்ஷனை ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு அரசியலே ஒரு விதமான ஷிஃப்ட்டுக்கு வந்துருச்சாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணாமலையும் திடீர்னு உள்ள குதிச்சாருன்னா இது ஒரு மாதிரி எல்லாம் கலங்கி அப்புறம் தெளிவாதான்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவர்களுக்கு மிக நன்றி சார்.